Hi all, welcome to my class. Again, இது வந்து part 3 series of the Indian accounting standards. நம்ம இந்த பார்ட்ல AS 7லேருந்து AS 15 வரைக்கும் பார்க்க போகிறோம். accounting standards 7லேருந்து accounting standards 15 வரைக்கும் பார்க்க போகிறோம். First one, AS 7 construction contracts. நமக்கு எல்லாருக்குமே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா என்னன்றது தெரியும். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா நம்மளோட கம்பெனி ஏதாவது கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக ஒரு கான்ட்ராக்ட் பண்ணியிருந்தாங்க வித் அதர்ஸ், அதாவது நம்ம கம்பெனி ஒரு அதர் கம்பெனி கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியோட ஏதாவது ஒரு கான்ட்ராக்ட்ஸ் வச்சுருந்தாங்கன்னா அந்த கான்ட்ராக்ட்ஸை வந்து நம்ம வந்து AS 7ல் வந்து என்க்ளோஸ் பண்ணலாம். தென் AS 8 கிடையாது, AS 9. ஸோ ரெவென்யூ ரெகக்னிஷன் நான் நேற்றே வந்து இந்த லாஸ்ட் கிளாஸ்லேயே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். வாட் யூ மீன் பை ரெவென்யூ? ரெவென்யூமே விச் இஸ் நத்திங் பட் இன்கம் டு கம்பெனி. பிஸ்னஸ்க்கு வந்து ஒரு இன்கம் அப்படிங்கிறது வந்து நம்ம ரெவென்யூன்னு சொல்லுவோம். நம்ம வந்து ரெவென்யூ அப்படிங்கிறது ஏர்ன்டு அண்ட் ரிசீவ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விதமாக சொல்லுவோம். ஏர்ன்டு அப்படின்னா நமக்கு வந்து அது வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அசியூம் பண்ணுறது, நினச்சிக்கிறது, அது வந்து நிச்சயமாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறது வந்து ஏர்ன்டு. அண்ட் ரிசீவ்டுனா நம்ம கேஷ் ரிசீவ் பண்ணுறோம், கையில் கேஷ் ரிசீவ் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து ரெவென்யூ ஏர்ன்டு. அண்ட் ரெவென்யூ ரிசீவ்டு அப்படிங்கிறது வந்து நம்ம கையில் கேஷ் வந்துடுது அப்படிங்கிறது வந்து ரிசீவ்டு. ஸோ ரெவென்யூ ரெகக்னிஷன் அப்படின்னா நம்ம கையில் நம்ம ஏதாவது வந்து செலவு பண்ணியிருக்கோம் டு பில்ட் ஆர் டு எக்ஸ்டெண்ட் அவர் பிஸ்னஸ், அப்படிக்காக நம்ம வந்து ஏதாவது ரெவென்யூ வந்து நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதை வந்து நம்ம AS 9ல் வந்து என்க்ளோஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு டு AS 10 வந்து அக்கௌண்டிங் ஃபார் ஃபிக்ஸட் அசெட்ஸ். ஃபிக்ஸட் அசெட் விச் இஸ் நத்திங் பட் நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பிஸ்னஸ்க்காக வந்து ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிட்டிங்ஸ், லேண்ட் அண்ட் பில்டிங்ஸ், அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபிக்ஸட் அசெட். ஃபிக்ஸட் அப்படின்னா வந்து மீன்ஸ் நாட் வந்து டெம்பரரி பேசிஸ். நம்ம வந்து ஒரு குட்டி ஷார்ட் டேர்முக்காக நம்ம எதுவுமே வந்து இன்வெஸ்ட் பண்ணாதது இருக்கிறது எல்லாமே வந்து ஒரு ஃபிக்ஸட் அசெட்ஸ். இட்ஸ் அ லாங் டேர்ம். நம்ம என்ன ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் எதாக இருந்தாலும் ஒரு லாங் டேர்ம் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து ஃபிக்ஸட் அசெட். Okay, then move on to AS 11, the effects of change foreign exchange rates. நம்ம ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரேட்ஸ் அப்படின்னா என்னங்கிறது தெரியும் எல்லாருக்கும். இட்ஸ் அ நத்திங் பட் அ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். நம்ம ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு ஃபார் எக்ஸாம்பிள் BSE, சென்செக்ஸ், நிஃப்டி அப்படின்னு நம்ம எல்லாமே கேள்விப்பட்டிருக்கோம். இந்த BSE விச் இஸ் நத்திங் பட் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இந்த பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா ஃபாரினோட கரன்சி ரேட்டுக்கு படி நம்ம இந்தியன் ருபீஸை வந்து கம்பேர் பண்ணி அது மூலமாக நம்ம வந்து ட்ரேடிங் பண்ணிகிட்ருக்கோம். அதுதான் வந்து நம்ம அந்த நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் இதை வந்து எப்படி கம்பேர் பண்ணுறாங்க, எப்படி வந்து ட்ரேடிங் நடக்குது அப்படிங்கிறது தான் வந்து நம்ம கேல்குலேட் பண்ண போகிறோம். ஸோ தட் அதை வந்து நம்ம AS 11 ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரேட்ஸில் ஏதாவது ஒரு கரன்சி ரேட்லேயோ இல்லை ட்ரேடிங் சம்மந்தமாக ஏதாவது வந்து சேஞ்சஸ் இருந்தது தான் அதை வந்து நம்ம AS 11ல் வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணணும். So move on to the AS 12, accounting for government grants. Government grants அப்படின்னா வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து ஒரு கேஷ் ஆர் நான் மானிட்டரி, கேஷ் அப்படிங்கிறது வந்து மானிட்டரி எக்ஸ்பென்சஸ். நான் மானிட்டரி எக்ஸ்பென்சஸ் அப்படின்னா கேஷ் சம்மந்தப்படாத ஒரு கிஃப்டாக நம்ம கொடுக்கறது பேர் வந்து நான் மானிட்டரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, ஃபார் த வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புள், காமன் பீப்புளுக்காக ஏதாவது ஒரு நல்லது நடக்கணும், ஃபார் த எனி பர்பஸ், ஒரு எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டோ இல்லை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டோ, ஃபார் ரிசர்ச் டெவலப்மெண்ட் லைக் தட் அவங்க ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கவர்மெண்ட் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு காமன் பீப்புள் ஒரு டெவலப்மெண்ட்டுக்காக வந்து கவர்மெண்ட் வந்து பண்ணுச்சுன்னா அது வந்து நம்மளோட பிஸ்னஸ்லேருந்தே வந்து பண்ணாங்கன்னா அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் AS 12ல் வந்து அக்கௌண்டிங் ஃபார் கவர்மெண்ட் கிராண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து நம்ம டிஸ்க்ளோஸ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து AS 13, அக்கௌண்டிங் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். We all know that what you mean by investments. Investments which is nothing but investing something அப்படின்னா நம்ம செலவிடுறது எதுக்காக, நம்ம எப்போதுமே வந்து ஒரு நல்லதுக்காக தான் செலவிடுவோம் இல்லைங்களா. ஸோ தட் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் சம்திங் லைக் ஷேர்ஸ், டெபென்ச்சர்ஸ், பாண்ட்ஸ், லைக் எனிதிங். நம்ம அந்த மாதிரி செலவிடுறதுலேருந்து நமக்கு வந்து ஒரு கெயின் ப்ராஃபிட் நம்ம ஏர்ன் பண்ணுறோம்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லேருந்து நம்ம ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறதை வந்து நம்ம AS 13 அக்கௌண்டிங் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறத வந்து
டிஸ்க்ளோஸ் பண்ணணும். ஸோ மூவ் ஆன் டு AS 14 அக்கௌண்டிங் ஃபார் அமல்கமேஷன். நம்ம அமல்கமேஷன் அப்படின்னா என்னென்னா, அமல்கமேஷன் இஸ் நத்திங் பட் நம்ம வந்து ஒரு 2 or more கம்பெனிஸோட பேலன்ஸ் ஷீட் அதை வந்து மொத்தமாக மூணு தனித்தனி கம்பெனியோடையும் மொத்தமாக கன்சால்டேட் பண்ணி, இப்போ ஒரு கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனிக்கு வந்து 3 பிரான்ச் 3 தனித்தனியாக இருக்கிற கம்பெனி இருக்குது, அது எல்லாத்தையும் அவங்க வந்து காசு கொடுத்து வாங்கியிருக்காங்க. அப்படிங்கிற சமயத்தில் இந்த 3 கம்பெனி ப்ளஸ் அந்த கம்பெனி வாங்கியிருக்கிற கம்பெனி இல்லையா, அந்த 4 கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட்டையும் சேர்த்து கன்சால்டேட் பண்ணி அவங்க வந்து இந்த கன்சால்டேட் பண்ணுறது வந்து அமல்கமேஷன். இது ஒரு டைப். இந்த அமல்கமேஷனே வந்து இன்னொரு டைப் இருக்குது. என்னென்னா, இந்த 4 கம்பெனியுமே வந்து மொத்தமாக ஃபார்ம் பண்ணி ஒரே கம்பெனியாக ஆக்குறது, அதுவுமே வந்து அமல்கமேஷன் தான். ஸோ இந்த அமல்கமேஷன்லேருந்து நமக்கு என்ன ப்ராஃபிட் வருதோ அல்லது என்ன லாஸ் வருதோ நம்ம அது வந்து AS 14 வந்து அக்கௌண்டிங் ஃபார் அமல்கமேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஸ்க்ளோஸ் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் ஆன் AS 15 borrowing cost. Borrowing which is nothing but நம்ம வந்து borrow அப்படிங்கிறது நார்மல் மீனிங் என்னன்னாலே கடன் வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ borrowing cost அக்கார்டிங் டு அக்கௌண்ட்ஸ் அப்படின்னா என்னென்னா, நம்ம பிஸ்னஸோட டெவலப்மெண்ட்டுக்காக, நம்ம பிஸ்னஸோட வளர்ச்சிக்காக ஏதாவது வந்து நம்ம borrow பண்ணுறோம்னா, கடன் வாங்குகிறோம் அப்படின்னா அதை வந்து நம்ம borrowing cost அப்படின்னு சொல்லிட்டு AS 15 வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணணும். ஸோ இது நம்ம இந்த AS 15 இதோட ஸ்டாப் பண்ணுறேன். நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் பார்ட் 4ல் வந்து நம்ம AS 16லேருந்து AS 32 வரைக்கும் பார்ப்போம்.